ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சுரக்காய் வச்சு ஒரு சப்ஜி செய்ய போகிறோங்க. இது ஒரு டயட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இது வந்து லஞ்சுக்கு, ரைஸ்க்கு, சப்பாத்திக்கெல்லாம் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலாங்கிற ரெசிபியை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்ஜி செய்கிறதுக்காக மீடியம் சைஸ் சுரக்காய் ஒன்று நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான சுரக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 4-5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிராம்பு வந்து இந்த சுரக்காக்குள்ளே நான் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கிறேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிராம்போட அடிப்பகுதி இருக்குல்லங்க, ஷார்ப்பாக இருக்கும்ல, அது இந்த சுரக்காவுக்குள்ளே நீங்கள் அப்படி குத்துனீங்க தான் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உள்ளே போயிடும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுரக்காக்குள்ளே இந்த கிராம்பை நல்லா குத்தி வச்சிடுங்க. இப்படி பண்ணுறதால அந்த சுரக்காக்குள்ளே இந்த கிராம்போட வாசனை நல்ல ஒரு வாசனையை தரும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இந்த சுரக்காய் மேலே நம்ம ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். ரீஃபைண்ட் ஆயிலே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோல் மேலே ஃபுல்லாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த சுரக்காவை இப்போ நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்காக நான் இங்கே ஃபுல்கா ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கிட்டே ஃபுல்கா ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த சுரக்காவை நீங்கள் டைரக்ட் ஃப்ளேமில் கூட நீங்கள் காட்டலாம். நான் இந்த சுரக்காவை ஃப்ளேமில் சுற்றி காட்டுறேன், ஈவனாக குக் ஆகிறதுக்காக. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுரக்காய் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த சுரக்காய் பாதி வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பிளாக் கலரில் வரணும். இதை விட பிளாக் கலரில் வந்தாலும் பரவாயில்ல, இதை விட கம்மியாக எடுக்காதீங்க. இந்த ஹீட்டிலேயே அந்த சுரக்காய் உள்ளே நல்லா வெந்துடும். இந்த சுரக்காய் உள்ளே நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி எடுத்து நீங்கள் இந்த சுரக்காய்க்குள்ளே விட்டிங்கன்னா அது வெந்த விதம் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் இதை எடுத்துடலாம். இந்த சுட்ட சுரக்காவை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த சுரக்காய் இன்னமும் ஹீட்டாக தான் இருக்குது. அது உள்ளே இருக்கிற அந்த சுரக்காவெல்லாம் இன்னும் நல்லா வேக வைக்கும். அதுக்காக ஒரு பிளேட்டை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். இந்த சுரக்காய் இப்போது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இந்த சுரக்காவை சுற்றி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நைஃப் வச்சு அந்த சுரக்காவோட தோல் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறேன். இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே எடுத்துடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு அந்த சுரக்காவோட தோல் க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துடுங்க. இந்த சுரக்காயில் எப்போவுமே நம்ம கூட்டு, பொரியல் தானங்க பண்ணுவோம். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது சப்பாத்திக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சுரக்காவோட மேல் பகுதியையும் அடிப்பகுதியும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இந்த சுரக்காய் நம்ம சுட்டு எடுத்ததில் எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த சுரக்காவை நம்ம நைஃப்பில் குத்தினோம்னா ஈஸியாக அது உள்ளே போகும். பாருங்கள், நம்ம சுட்டதில் எந்த அளவுக்கு இந்த சுரக்காய் வெந்திருக்குன்ட்டு. இப்போ இதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். இந்த டயட்டில் இருக்கிறவங்கலாம் மோஸ்ட்லி நைட்டு வந்து சப்பாத்தி தாங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சைடிஷ்ங்கிறது ஒரு ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ப்ளஸ் வெயிட் ஏறாமலும் பார்த்துக்கணும், ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கணுங்கிறப்போ ரொம்ப கஷ்டங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சைடிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஜி செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்குனது இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா ஒரு 4-5 பீசஸ் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கிளாஸி கன்சிஸ்டன்சி வரைய வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க.
இதோட நம்ம நறுக்கி வச்சிருந்த அந்த சுரக்காவை சேர்த்துடலாம். இந்த சுரக்காவோட எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் கலந்ததுக்கப்புறம் இந்த சுரக்காயில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு சிம்மில் ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த சுரக்காய் சப்ஜி எப்படி ரெடியாக இருக்குன்ட்டு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு முக்கியமான ஒரு 2 இன்க்ரீடியன்ட் இப்போ தாங்க சேர்க்க போகிறோம். ஒன்று வந்து லெமன் ஜூஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி. இந்த 2த்தையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் சுரக்காய் சப்ஜிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் தரும். ஸோ இது கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்மளோட சுரக்காய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக என்னோடய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.